ஆமா செவந்தி, அவங்க கார் ரிப்பேர் ஆயிருக்கு. சோ இந்த ஏரியாக்குள்ள தான் அவங்க எங்கேயாவது மறந்துருப்பாங்க. எங்கேயாவது பாத்தீங்களா? கிடைக்கல சார், எங்கேயுமே இல்ல. சரி, நீங்க அப்படி போங்க, நான் இப்படி போறேன், நீங்க இப்படி போங்க. மது மது வாடி. என்ன விடுங்க. நான் போறேன். ஏய் வா விடுங்க. விடுங்க. ஏய் விக்கி இவளை பிடி. நான் போறேன். என்ன விடுங்க. ஏய் விக்கி பாஸ் தான் லைன்ல வராரு. சொல்லுங்க பாஸ். என்னாச்சு? ஏன் லேட் பண்ணிட்டு இருக்கீங்க? பாஸ் அன்எக்ஸ்பெக்டடா இங்க ஒரு பிரச்சனை வந்துருச்சு பாஸ். திடீர்னு போலீஸ் எங்களை சேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. போலீஸா? அவங்க கிட்ட நீங்க மாட்டிக்கிட்டீங்களா இல்ல அந்த பொண்ணு மாட்டிக்கிச்சா? இல்ல பாஸ், நாங்களும் போலீஸ் கிட்ட மாட்டல, அந்த பொண்ணு மாட்டல. அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக நாங்க இப்போ ஒரு தோப்புக்குள்ள பதுங்கி இருக்கோம். எப்படியும் இவ்வளவு உங்ககிட்ட ஒப்படைச்சிருவோம் பாஸ். இத பாரு மாலதி, போலீஸ் நம்ம மேல கண்ணு வச்சுட்டாங்கன்னா நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். எந்த சூழ்நிலையிலும் நீ என்ன காட்டி கொடுக்க கூடாது. சரிங்க பாஸ், நாங்க எப்படியும் போலீஸ் கண்ணுல மண்ணை தூவிட்டு உங்ககிட்ட கொடுத்துருவோம். நீங்க எங்க அக்கவுண்ட்ல பணத்தை மட்டும் மிஸ் ஆகாம போட்டுருங்க. பொண்ணு என்கிட்ட வரட்டும், அதுக்கப்புறம் உங்க அக்கௌண்ட்டுக்கு தானா பணம் வரும். என்னங்க சொல்றாரு பாஸ்? இவளை எப்படியாவது நம்ம பாஸ் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணி ஆகணும். அப்பதான் நமக்கு பணம் வந்து சேரும் விக்கி. டியூட், உங்களுக்கு பணம் தானே வேணும். செவந்த் சிட்டி கிட்ட பேசி நான் உங்களுக்கு பணம் வாங்கி தரேன். இப்பவே அவங்களுக்கு ஃபோன் போடுங்களேன். மது மது, அவங்களுக்கு என் மேல பாசம் அதிகம். என்னை மீட்கணுன்றதுக்காக எவ்வளவு பணம் வேணாலும் தருவாங்க. அவங்க ஃபோன் நம்பர் சொல்றேன், நீங்க அவங்களுக்கு கால் பண்ணுங்களேன். நீ உண்மையதான் சொல்றியா? ஆமா, என்னை காப்பாத்தணும்னா எத்தனை லட்சம் வேணாலும் தருவாங்க. போனை போடுங்களா அவங்களுக்கு. மது மது எங்க இருக்க? மது